தனுசு ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு அஷ்டமஸ்தானத்திலேருந்து பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்குன்னா, தேவையில்லாத பணம் செலவாயிட்டே இருக்குது சார், என்ன பண்ணுறதே தெரியல, ஏதாவது உடல் பாதிப்பு வருது, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஏதாவது ஒரு தொந்தரவுகளில் பணம் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அந்த பணம் இழப்பு வரக்கூடிய அக்டோபர் மாதம் 31 அப்புறம் இருக்காது, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதே போல் நிறைய பேருக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள், சுகர் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம், நல்லா இருந்திருப்பீங்க, திடீர்னு ஏதாவது ஒரு ஃபீவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டிய சூழ்நிலைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாமே குருவின் அதிச்சாரத்துக்கு அப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். இல்லை சில பேருக்கு ஏதாவது விபத்து, இல்லை ஆப்ரேஷன் ஏதாவது வந்து கூட இருக்கலாம். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப ஃபிசிக்கலாக நொந்து போய் உட்காந்துருக்கீங்க. என்ன சார் திடீர்னு நல்லா இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விடுற நேரத்தில் இது மாதிரி ஆகிப்போச்சு தெரில அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு திருப்பி பழைய மாதிரி குருவின் அதிச்சாரம் ஆனதுக்கப்புறம் டக்குன்னு டெவலப் ஆகி வந்துடுவீங்க. உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதே போல் தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் குரு தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தனக்காரகனால் பண வரவுகளை கொடுப்பார். இப்போ மக்களுக்கு எல்லாருக்குமே என்ன பிரச்சனை, பணம் வந்தால் போதும் சார் எல்லாமே சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதேமாதிரி சுப நிகழ்ச்சிகளை கொடுப்பார், உறவுகளுக்குள்ளே நல்ல சந்தோஷமான ஒரு விஷயத்தை கொடுப்பார். அதெல்லாம் காரணம் குரு தான். அவருடைய பயிற்சி பலன்கள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, அதே மாதிரி இந்த குருவின் அதிச்சார காலகட்டங்களில் எந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணால் இன்னும் என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு அதற்கான பிரார்த்தனைகள், அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான தெய்வ வழிபாடுகளை சொல்ல போகிறோம். டீட்டெயில்டாக சொல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குருவுடைய நேரடியான பார்வை, ராசியாதிபதி ராசியே பார்க்கறது ரொம்ப விசேஷம் எப்பவுமே. அப்போ தனுசு ராசியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக குருவின் பார்வை ஏற்படும் போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் குறையும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறையும், தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நிறைய தனுசு ராசி என்பது லாஸ்ட் ஒரு 6 monthsலேருந்து 1 yearக்குள்ள நிறைய தேவையில்லாத பிரச்சனைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதெல்லாமே மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். பழைய மாதிரி ஏன் இதெல்லாம் தேவையெல்லாம் பண்ணுறோம், நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதுலேருந்து வெளில வரணும்னு யோசித்து அதுலேருந்து வெளில வரக்கூடிய நேரம். காதலில் நிறைய அவமானங்கள் கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. காதலை வீட்டில் சொல்லி முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால் பெரிய கஷ்டம், வீட்டில் நிறைய உங்களை கொஞ்சம் தொந்தரவுலாம் கூட கொடுத்துருப்பாங்க. சில பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்லாம் போக வேண்டியதெல்லாம் வந்திருக்கும் காதல்லையே. அந்த நிலை மாறும். திருமண வாய்ப்புகள் கைகூடும். நீங்கள் காதலே பண்ணிங்கன்னா கூட இப்போ உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்க. இத்தனை நாள் அப்பா ஒத்துக்காமல் இருந்திருப்பார், இப்போ ஒத்துக்குவார். திருமண வாய்ப்புகள் கைகூடும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு. கருத்து வேறுபாடுனால் பிரிந்த தம்பதியர் சேருவாங்க. ஒன்றுமே இருக்காது, ஆனால் ஏதோ ஒரு சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போகிறேன்னா அம்மா மனைவி போயிருப்பாங்க, இவர் இல்லை நான் உங்கள வாழ மாட்டேன்னு சொல்லி கிளம்பி போயிருப்பார். அந்த மாதிரி பிரச்சனைகள் தீரும். ஏன்னா அந்த ஒரு குரு பார்க்கும்போது என்னென்னா, நம்ம ஏன் தப்பு பண்ணோம், தேவையில்லாத இந்த விஷயத்துக்கு போய் பேசிட்டோமே, தேவையில்லாத இந்த விஷயத்த செஞ்சிட்டோமே, நம்ம லைஃப் நல்லா தானே போனோம், இதுக்கெல்லாம் நம்ம போய் பண்ணுவோமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். அதனால் சண்டைகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. சமாதானம் அதிகமாகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இப்போ உங்ககிட்ட வேற ஒருத்தர் சண்டை போட்டால் கூட அவங்க வந்து இல்லைங்க நீ தெரியாமல் பேசிட்டேங்க, என்னை மன்னிச்சிருங்க, அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான சூழ்நிலை வரும். அப்போ குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகமாகும். குடும்ப உறவுகளால் நிறைய பொருளாதார மேம்பாடுகள் ஏற்படும். அதே மாதிரி மனைவிக்கு வேலை போயிருக்கும், கணவருக்கு வேலை போயிருக்கும். இப்போ அதுவே பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு டென்ஷனாகவே இருக்கும். வீட்டுக்காரர் வேலை இல்லாமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சண்டை அதிகமாக கொடுக்கும். மனைவி வேலை இல்லாமல் இருக்கும்போது அதில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கும். அப்போ 2 பேருக்கும் ஒரு வேலை கிடைக்கும்போது என்னன்னா, வீட்டில் பரவாயில்ல, இப்போ வந்து டெஃபிஷியட்டாக இல்லை, கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது, ஏன்னா பொண்ணுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருந்தால் இப்போ கட்டிட்டோம், பொண்ணை படிக்க வைக்க முடியாமல் தான் படிக்க வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை குருவின் அதிச்சாரம் பயிற்சிக்கு அப்புறம் வரும். வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். நிறைய வெளிநாட்டில் இருக்கவங்க நிறைய பணத்தை இழந்திருப்பீங்க. ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், கிரிப்டோ கரன்சியில் போடுறேன், புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பஞ்சாயத்தில் மாட்டிட்டு பணம் போயிருக்கும். இல்லை உங்கள் குழந்தைகளால் ஏதாவது பண விரயம் ஏற்பட்டுரும், குழந்தைகளால் ஒரு வழக்கு, குழந்தைகளால் ஒரு அவமானம், இதுக்கு தேவையில்லாத செலவுகள்லாம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அந்த நிலை மாறி அந்த பண பிரச்சனைகள் தீர்ந்து அந்த அவமானங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீரும். வெளிநாட்டிலே ஒரு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்பில்
நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல பொசிஷன் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர்லேருந்து அடுத்த ஜனவரிக்குள்ளே உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ஒரு கௌரவம் கிடைக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் அதெல்லாம் கிளியர் பண்ணுவீங்க. அக்டோபருக்கு மேலே எதையும் வச்சுக்கோங்க. எல்லாமே கவர்மெண்ட்டில் எக்ஸாம் எழுதுறது, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறது, அது வரைக்கும் ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. அது நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய ஜிஆர்இ, டோஃபல் எதாக இருந்தாலும் சரி, ஒரு சிஏக்கு படிக்கிறீங்க, வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு படிக்கிறீங்க, எக்ஸாம் வருது, எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ண தான் போக முடியுன்ற விஷயத்த அக்டோபர் மாதம் 31 மேலே தனுசு ராசி அன்பர்கள் வைத்துக்கொள்வது நல்லது. தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும், லாபம் இருக்கும். இத்தனை நாள் நஷ்டமாக நிறைய நஷ்டம் வந்திருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு சரியாமல் போய் அவங்களுக்கு பணம் செலவு பண்ணியிருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதில் நஷ்டம் வந்திருக்கும், ஒரு லாஸ் வந்திருக்கும், இல்லை ஒரு ஜிஎஸ்டியில் தேவையில்லாத ஃபைன் கட்டிருப்பீங்க, ஐடியில் ஏதாவது ஃபைன் கட்டி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நிவர்த்தியை கொடுக்கும். பெரிய லாபங்கள் வரும், புதிய வாய்ப்புகள் தோணும். நம்ம ஏன் தேவையில்லாத இந்த லாஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை வேண்டாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்ல பிஸ்னஸ் பண்ணுவோம், புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரும். இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய, சந்தோஷம் நடக்கக்கூடிய, பண லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக குருவின் அதிச்சார பயிற்சி இருக்க போது. இந்த குருவின் அதிச்சார பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கோவில் எதுன்னா, திட்டையில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே போல் ரெகுலராக சனிக்கிழமையில் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய குரு பகவானை பிரார்த்தனை பண்ணுங்கள். இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் குறையும், போராட்டங்கள் குறையும், சண்டை பிரச்சனை குறையும், பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கும். இதை செய்து கொள்வது சிறப்பு. இந்த குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, குரு பார்த்திங்கன்னா வேகமாக சில வருஷங்கள் நகரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் சூரியனுடைய தாக்கத்தினால ஏற்படும். அப்போ அந்த வேகமாக நகரும்போது பார்த்திங்கன்னா அவர் இருக்கிற ராசியிலேருந்து வேற ஒரு ராசிக்கு வரதான் குருவின் அதிச்சார பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு மினி குரு பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த குரு என்ன பண்ணுறாருன்னா சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். எப்போ நடக்குது அப்படின்னா அக்டோபர் மாதம் 31 ஜனவரி மாதம் 24 வரைக்கும் அந்த 105 நாட்கள் பலவிதமான மாற்றங்களை அனைத்து ராசி என்பர்களுக்கும் கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அது டைம் கம்மியே தவிர, ஆனால் சேஞ்சஸ் வருமா சார், என் லைஃப்பில் பிரச்சனைகள் இருக்குது, வேலை இல்லாமல் இருக்கேன், தொழில் பிரச்சனை இருக்குது, மாற்றங்கள் வருமானா கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். அதே போல் இந்த குருவுடைய பார்வை பலனாலும் நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா குரு அப்படின்னு கூட சொல்லக்கூடியவர் சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சுப கிரகம் என்ன பண்ணுன்னா பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் எதுனா குரு தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மாற்றம் நடக்குது. இப்போ அந்த குரு பயிற்சியில் வச்சுக்கோங்க, நிறைய பேர் கஷ்டத்திலேயே வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி இருக்கும். அந்த குரு பயிற்சி ஆனால் தான் ஒரு வருஷம் நல்லா இருக்குது, ஒரு வருஷம் மோசமாக போச்சு, ஒரு வருஷம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பயிற்சினால் நடக்குது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். இன்னும் உங்கள் ஜாதகத்தில் குருவுடைய பலம் நல்லா இருக்குது, ஆட்சியாக இருக்கார் சார், உச்சமாக இருக்காருன்னா நம்ம சொன்ன பலனை விட நிறைய நல்ல பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு திசையோ கேது திசையோ இல்லை சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை புதன் தசையில் கூட நிறைய கடன் பிரச்சனைகள்லாம் வருது. அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படினா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். எனக்கு நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்பில் வேணும்னு கேட்டிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தரீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு சொல்லியிருக்கிறோம். எனக்கு எதுவுமே தெரியாது சார் ஜோதிட பற்றி அப்படின்னா கூட ஒரு 3 மாதத்துக்குள்ளே கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்குறது. இப்போ நிறைய பேருக்கு ஜோதிடம் தெரியும், 12 ராசி தெரியும், 27 நட்சத்திரம் தெரியும், ஆட்சி வீடுகள் உச்ச வீடு எல்லாம் தெரியும். பட் ஆனால் ஜாதகம் பார்க்க தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை எப்படி தெளிவாக பார்க்குறது அப்படின்னு ரொம்ப நுணுக்கமான வகையில் ஒரு 3 மாதத்தில் கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அதேமாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சோழி பிரசனம் மூலமாக எப்படி ஜாதகம் பார்க்குறது, தாம்பூல பிரசனம் மூலமாக எப்படி ஜாதகம் பார்க்குறது, ஜாமக்கோல் பிரசனம், அது மட்டும் இல்லாமல் தேவ பிரசனங்கள், அதாவது கோவிலுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசனங்கள், அதேமாதிரி நீண்ட காலமாக எங்கள் வீட்டில் கடன் இருக்குது, நீண்ட காலமாக பிரிவினை இருக்குது, நீண்ட காலமாக
குழந்தை இல்லாமல் இருக்குது, நிறைய பேருக்கு எங்கள் வீட்டில் திருமணமாகாமல் இருக்குன்னு சொல்கிறதுக்கு அஷ்டமங்கல பிரசனம் எப்படி பார்க்கறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முறைகளும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம், நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சி விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.